ஸோ அங்கே கம்பராஜர்னு ஒரு ராஜா இருந்தாராம். அவருடைய மனைவி அவங்களுக்கு வந்து நிறைய உடம்பு உபாதைகள் இருந்திருக்கு. சிறுநீரக கோளாறு, அப்புறம் யோனியில் சில சொல்ல முடியாத பிரச்சனைகள், அப்புறம் கர்ப்பப்பையில பிரச்சனைகள், இதெல்லாம் சொல்ல முடியல அவங்களால. ம். இது சொல்ல முடியாமல் மனநலம் குன்றி அவங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்டும் இருக்காங்க அவங்க. அப்போ ராஜா வந்து அவங்களுடைய பரம்பரை தெய்வத்தை வேண்டும்போது அவருக்கு கனவுல வந்து விஷ்ணு பகவான் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, நீ ஆண்டுட்டு இருக்கிற இந்த ஊரில் விஷ்ணுவும் சிவனுமா நாங்கள் 2 பேராக இருக்கோம். எங்களை வந்து நீ ஆராதிக்க இந்த இந்த மொத்த உடம்பு உபாதைகளும் தானாக சரியாகும் அப்படின்னு சொல்ல அவங்க போய் அதுக்கப்புறமா தான் அவருமே போகிறாரு. ஒரு ராஜா எல்லா கோவிலுக்கும் தெரியுமே தவிர போய் ம். ஆராதிக்கிறாங்களான்னா தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவர் அங்கே போகிறாரு. தினப்படி பூஜைகளை ஆரம்பிக்கிறாரு. தானாக அவங்க உடம்பு ஃபுல்லாக சரியாகி முடியுது. அப்போது அவங்க வந்து அந்த ராஜா வந்து அதில் வந்து சொல்லியிருக்காரு, இந்த இடம் வந்து சிறுநீரக கோளாறுக்கு அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சரியாயிருக்கான். தினப்படி பூஜை அவங்க பண்ண பண்ண அங்கே சிறுநீரக கோளாறு ம். இல்லை கர்ப்பப்பை கோளாறு அப்படின்னு வரவங்க எல்லாருக்குமே அந்த இடத்துல வந்து தானாகவே வந்து ஒரு விடிவு காலம் வந்து நல்லாவே சரியாயிருக்கு அப்படின்னு சொல்லி